நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஷோல்டர் 13, ஆர்ம் ஹோல் 15, பஸ்ட் 35 பார்த்துருந்தோம். அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம டிராயிங் பண்ணணுன்றது போட்டிருந்தோம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் இந்த 10வது கிளாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆர்ம் ஹோல், ஓகேங்களா, அதே ஆர்ம் ஹோல் 15 நான் சொல்றேன். இவங்களோட ஷோல்டர் நம்ம போன ட்ரிப்பு 13 பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 14 பார்க்க போறோம். பஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே பஸ்ட் 34, ஓகேங்களா. இப்போ அவங்களோட பேக் நெக் 8. இப்போ இதே மெஷர்மெண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்த அதே மெஷர்மெண்ட், பட் நமக்கு இதுல என்ன மாற்றம் வருதுன்னா ஷோல்டர் மட்டும் மாறுது, ஓகேங்களா. அப்போ இந்த ஷோல்டர் மட்டும் மாறுச்சுன்னா நம்ம அதை எப்படி நம்ம கட் பண்ணணும்ன்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ அவங்களோட ஷோல்டர் 7. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லா 7 நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ அவங்களோட பேக் நெக் 8, இங்க 8 நம்ம மார்க் பண்ணணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபுல் எல்லாமே மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ அவங்களோட பஸ்ட் 34, 34னா 8.5, ஓகேங்களா. இப்போ இதுதான் அவங்கள நமக்கு இருக்கிற மொத்த அளவு நம்ம இப்போ எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ பேக் நெக் 8ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம தள்ளி வருவோம் இல்லைங்களா. அப்போ 2 இன்ச்சஸ் வரும்பொழுது நமக்கு எவ்வளவு வரும்னா 5 வரும். அப்போ 5 உங்களுக்கு பிளஸ் வந்து கை அட்டாச் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ். அப்போ மொத்தம் இவங்களுக்கு என்ன பண்றோம், 5.5 கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ அவங்களோட ஆர்ம் ஹோல் 15. இப்போ நான் இங்க 5.5 கொடுத்துருக்கேன். இப்போ இதே 5.5 இங்க நான் கொடுக்கல. ஏன் நான் 5.5 கொடுக்கலன்னா அவங்களோட ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. 15ன்றது ரொம்ப சின்ன ஆர்ம் ஹோல். நான் அதனால என்ன பண்றேன், ஒரு 5 கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன், ஓகேங்களா. இதுதான் உங்களோட, நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இவங்களுக்கு 5 கொடுத்துருக்கேன். இது வந்து 5.5, இது வந்து 5, ஓகேங்களா. இது வந்து 8.5 பஸ்ட். இப்போ அவங்களோட ஆர்ம் ஹோல் நம்ம வச்சு பார்ப்போம் எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவுமே வந்து நிறைய நேரத்துல 1.25 இன்ச்சஸ், 1.5, 1.25 இன்ச்சஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் பாடிக்கு தான். எல்லாம் நார்மலா டிஃப்ரெண்டா வரும்பொழுது அது நமக்கு கரெக்டா வராது. நம்ம இப்ப பார்ப்போம் இந்த மெஷர்மெண்ட் நமக்கு சரியா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அவங்களோட ஆர்ம் ஹோல் 15. இப்போ நமக்கு அந்த 15 வரணும். கரெக்டா வருதுங்களா. இப்போ வந்து நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷோல்டர் என்ன வச்சிருக்கோமோ அதே ஆர்ம் ஹோலை நம்ம வச்சிருவோம், ஓகேங்களா. நம்ம அது மாதிரி தான் செய்வாங்க, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறீங்களோ அப்படியே நம்ம ஆர்ம் ஹோலை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சரியா வராது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, அதே நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு 5.5 வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நமக்கு இது 7.5 கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸ் மாதிரி நான் இங்க ஷோல்டர் என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவை நம்ம இந்த இடத்துக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த மெஷர்மெண்ட்டையும் ஒரு ட்ரிப்பு செக் பண்ணலாம். இங்க
இங்க பாருங்க, இப்போ நமக்கு என்ன வந்துருச்சுன்னா 16 வந்துருச்சு. ஓகேங்களா? இது 5.5 வைக்கும் பொழுது என்ன வந்துருச்சு? இது 16 வந்துருச்சு இந்த ஆம்கோல். ஆனா நம்ம 5 வைக்கும் பொழுது இது என்ன வந்திருக்குன்னா கரெக்டா 15 நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை நீங்க இப்போ இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கை லூஸ் ஆகும். கை லூஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா ஷோல்டர் லூஸ் ஆயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்ஹோல் லூஸ் விழுந்தாலே ஷோல்டர் நிக்கவே நிக்காது. அப்ப நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆம்ஹோல். இதை நீங்க இதோட வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீங்க பிளவுஸ் வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ற ஒரு அர்த்தம். ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்ப இதுக்குமே உங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இது 5.5 வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு 2 இன்ச்சஸ் வைக்கலாம். 2 இன்ச்சஸ் வச்சுட்டோம்னா இங்க ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க டிராயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய நீங்க கத்துக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆம்ஹோல், ஷோல்டர். இததான் நம்ம இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸோட முக்கியமானது என்ன ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து கத்துக்க பழகணும். ஒவ்வொன்றுத்துக்காகவும் யூடியூப் கிளாஸ் நீங்க போக வேண்டாம். ஒரு ட்ரிப் நீங்க பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களே எல்லாருக்குமே எப்பேற்பட்ட டிஃப்ரெண்டா வந்தாலும், ஷோல்டர் வித்தியாசமா வந்தாலும், ஆம்ஹோல் வந்தாலும், பஸ்ட் வந்தாலும் நீங்க எப்படி தைக்கணும் கட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இது இம்பார்ட்டண்டா நம்ம போடுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். நான் 8 வச்சிருக்கேன். இப்போ இதுவே ஒரு 6 ஒரு 5 வந்திருக்கு அப்படின்னு கூட பார்ப்போம். இருங்க. இப்போ இதுவே வந்து 5 இன்ச்சஸ் கேக்குறாங்க. ஓகேயா? இப்போ ஒரு 5 கேக்குறாங்க நெக்கு. இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு தான் நம்ம ஸ்லோப் எடுக்கணும். யார் வந்து கொஞ்சம் க்ளோஸ் நெக் கேக்குறாங்களா, அன்னைக்கு கூட ஒரு பர்சன் கேட்டிருந்தீங்க ஸ்லோப் யாருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் க்ளோஸ் நெக்கா வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் நம்ம ஸ்லோப் எடுக்கணும். மற்றபடி நார்மல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுதான் மொத்த மெஷர்மெண்ட். ஒரு ஜென்ரலா ஒரு ஷோல்டர்னா 8 வரும். 8 8 16. இதுதான் ஒரு ஷோல்டரோட ஃபுல் ஷோல்டரோட மெஷர்மெண்ட். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி 7 இதே மெஷர்மெண்ட்ல தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ 7 வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, நான் இவங்களுக்கு 7 வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 7ல நம்ம என்ன பண்ணுவோம், 1.25 இன்ச்சஸ் நம்ம தள்ளி வருவோம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து வருவோம். அப்போ வரும்பொழுது இவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 6.25 வருது. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு 5 இன்ச்சஸ் நம்ம பண்றதுனால, இப்போ 8ல இருந்து நம்ம 5 இன்ச்சஸ் வைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷோல்டரும் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம 6.25 தான் இங்க வச்சிருக்கிறோம். ஓகேயா? இப்போ இவங்களோட பஸ்டோட அளவு 8.5. ஓகேயா? 8.5 வச்சுட்டேன். இப்போ இவங்களுக்கு நான் இங்க 6.25 வைக்கிறேன். இப்போ இவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லோப் எடுக்கணும். அது ஸ்லோப் எடுக்கிறதுக்கு தனி ஒரு கிளாஸ் நான் போடுறேன். ஜஸ்ட் இப்போ நீங்க வந்து இந்த மெஷர்மெண்ட் இது எப்படி நம்ம பண்ணணுன்றதுக்காக மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க 6.25 வச்சிருக்கேன். இதே 6.25 இங்க வச்சிருக்கேன். இப்போ அவங்களோட ஆம்ஹோல் இதே ஆம்ஹோல் தான். இப்போ நெக் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா 6.25 இப்போ இங்கேயும் 6.25 நான் வைக்க போறது கிடையாது. 5.5 வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல ஸ்லோப் எடுத்திருக்கேன். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்றேன், மெஷர்மெண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம எவ்வளவு ஆம்ஹோல் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். கரெக்டா பாத்தீங்களா? 7.5 வருது. அப்போ நமக்கு இங்க என்ன வந்துருச்சுன்னா 15 வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல ஷோல்டரும் நமக்கு ஆம்ஹோலும் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இப்போ இங்க வந்து 5.5 வச்சிருக்கேன். போன ட்ரிப் எவ்வளவு வச்சேன், 5 வச்சேன். இந்த ஷோல்டர் எவ்வளவு வந்தது, 5.5 வந்தது. ஆனா ஒரே ஒரு நெக் சேஞ்ச் ஆகிறதுனால, இப்போ 8ல இருந்தது ஒரு 3 இன்ச்சஸ் மேல ஏத்துனதுனால
ஷோல்டரோட அளவும் நமக்கு சேஞ்ச் பண்ணணும், இந்த ஆம்ஹோலோட அளவும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்க இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் இதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் கிளாஸ் சொல்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இது 6.25 வச்சுட்டேன். அது மாத்திரம் கிடையாது. இப்போ இந்த இடமும் பாருங்க, நிறைய நேரத்துல ஒரு தோராயமா சொல்லி நம்ம கர்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? 1 பண்ணுங்க, 1.25 பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து இந்த இடத்துல நமக்கு சரியா வராது. அதுவுமே இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் இதுதான். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு ஷோல்டரும் ஆம்ஹோலும் நான் சொல்லிட்டேன். இன்னும் பஸ்டோட அளவு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ட் 34 இருக்கு. இப்போ இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 34 அப்படியே கொடுத்துருக்கேன். பட் இவங்களோட அபவ் பஸ்ட் 33. இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 36 வரும், அபவ் பஸ்ட் பார்த்தீங்கன்னா 34 வரும். அதே மாதிரி பஸ்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ்ல வரும். அதுவும் நாம எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதோட ஃப்ரண்ட்டு நம்ம பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ.